ஹலோ 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 ஹலோ. அது என்ன நான் வந்தா இருமல் வருது, பனி நம்மங்குது. சிறப்பு வேணும். மணி ஆயிடுச்சு. இது பகல் 12 இல்லைங்க, இரவு 12. இருக்கு. அது இப்படி கண்ணடிச்சு வீங்கி போச்சு. மாமாவின் மன்மதல் இலைகள். மாமாவின் மன்மதல் இலையில எங்க போறது? பம்ம பம்ம தான் தைய தைய நக்குத்தி நாங்கு நக்குத்தி சக்தி விநாயகனை வணங்கி தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பெருந்தகைவர். அது வந்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் தான். தீர்ப்பு மாறி போச்சுன்னா அந்த இதையும் திருப்பி வாங்கிக்குவோம் நாங்க. ஆனா உண்மையிலேயே இது ஏதோ சதி நடக்கிற மாதிரி தெரியுது. என்ன சதி? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இறக்கி விடலாம். பனி எப்படி வந்து சதி பண்ணிருக்குன்னு பாருங்க. ஆனா உண்மையே நடுவர்களே, எங்க ரவிதான் சொல்லுவாரு, கடைசி பேச்சாளராக இருந்தாலும் கூட கல்யாண பந்தியில கடைசியில நல்ல சுவையான சாப்பாடு கிடைக்குங்கிற நம்பிக்கையில இருக்கிற மாதிரி, கடைசி பேச்சாளராக இருந்தாலும் சுவையா பேசுவாங்கிற நம்பிக்கையில உட்கார்ந்து இருக்கிற எங்க ரசிக பெருமக்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் நம்ம குழு கொடுக்கலாம். நடுவர்களே, நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா, கல்யாணத்துக்கு முன்னால சந்தோஷமான்னு கேட்டீங்க. அவ்வளவுதானே? ஒரு ஜுஜுபி கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமா, அதுக்கு எதுக்கு இந்த 3 வந்து அந்த முக்கிட்டு போச்சு? வந்ததுல இருந்து அம்மாவை பெருமையா தூக்கி வச்சுட்டு பொண்டாட்டி சரியில்லை நான் என்ன கேட்கிறேன்? பொண்டாட்டி கட்டினா நிம்மதி இல்லைன்னு சொல்ற இந்த 3 பேரும் ஏன் மீச முளைக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை தூக்கி உங்கூட்ல ஒண்ணு இருக்குதா ஏன் ஊர் ஊரா போனாங்க? இது வரைக்கும் போனது இவ்வளவு தூரம் பொண்டாட்டி வேண்டான்னு பேசினவங்க 3 பேரும் வீட்டுல போய் பொண்டாட்டி வேற சொல்லி கதவை தட்டுவாங்களா? திருவண்ணாமலை கிரிவலம் போவாங்களா? திருவண்ணாமலை கிரிவலம் அவன் மட்டும்தான் போவான். அப்படியே கிரிவலம் தான் போக முடியும். நடுவர்களே, பொண்டாட்டி சொல்ல பொண்டாட்டி பேரை சொல்லி கதவை தட்டத்தான முடியும். எங்கேயோ வீட்டுக்கே போகாத மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்கிறவங்க 3 பேரும் பொண்டாட்டியை வேண்டான்னு பேசிட்டு போவாங்க. நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்கிறதுக்கு நாங்க கும்பகோணத்துல டீம் வச்சிருக்கோம். நீங்க ரூம் போட்டுருக்கோமே. நடுவர்களே, நான் கேட்க அஞ்சலி ராஜ்ல படுத்து காலையில பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவோம் மஞ்சுநாதன். ஆமா, நீங்க வேற. ஆனா மஞ்சுநாதன் வந்து குடும்பத்தை பத்தி அவ்வளவு பேசுறாருல்ல. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, மஞ்சுநாதனுக்கு குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாதுங்க. என்ன அருகதை கிடையாது? ஒத்த புள்ள ரெண்டு புள்ள ஒரு பொண்டாட்டி இருக்கு. நடுவர்களே, பண்ணி இந்த குட்டி போடுது. 2 புள்ள பெத்துட்டா மட்டும் குடும்பத்தை பத்தி பேசிடலாமா? என்ன படு மோசமா அவனை தாக்கி என்னங்க சொல்றீங்க? குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு ஏன் அருகதை இல்லை? மஞ்சுநாதனை பத்தி உங்களுக்கு தெரியாது. மஞ்சுநாதன் யார் தெரியுங்களா? மாட்டுக்கு
பனியூசி போடுறாள். டேய் தள்ளி உட்காருக்கடா. கால்நடை ஆய்வாளர் ஏன் ஜன ஊசியோட திர்ற? பேக்ல வச்சிருக்காருங்க, தள்ளி உட்காருங்க. ஆமா நடுவர்களே, இப்படிப்பட்ட பையன் குடும்பத்துல வந்து நின்று குடும்பம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாரே நடுவர்களே. இதுல வேற ஒரு மூணு முடிச்சால முட்டாளான மூணு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் முட்டாளா போனாராமா. அதுக்கு முன்னால அமெரிக்காவுக்கு அதிபதியாக இருந்தாரு. அப்பவும் குழப்பி வச்சுட்டு இருந்தாரு, இப்பவும் குழப்பி தான் வைக்கிறாரு. அப்புறம் என்ன, இதுல வந்து பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டோம்னு சொல்றது? இல்ல கேட்கறவர்களே, செய்யறது பூரா எல்லாமே தப்பு. இவங்க வந்து பொண்டாட்டி சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை நடுவுல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆணுக்காகட்டும் ஒரு பெண்ணுக்காகட்டும் சந்தோஷங்க. எப்படி சொல்றீங்க? எனக்கெல்லாம் கல்யாணமே 5 வருஷம் ஆச்சு நடுவுல. போய் சொல்றீங்க நீங்க. சும்மா இருங்க. 3 வருஷம் தான் இருக்கும். வெக்கமா வருது எனக்கு. 30. ஆமா நடுவர் நடுவர்களே, எனக்கு கல்யாணமாய் 5 வருஷம் தான் ஆச்சு. ஏன் தெரியுங்களா அப்படி சொல்றேன்? கல்யாணமாய் 5 வருஷம் தான் ஆச்சு. என் பேரனுக்கு தான் 17 வயசு. அப்போ தெரியுதாடா? இப்ப தட்டி விடுங்க நல்லா. நான் 3 வருஷம் சொன்னேன்ல, 3 வருஷம் இல்ல 33 வருஷம். நடுவர்களே, கல்யாணமாயி 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு இப்ப நான் வந்து ஒரு பாட்டியா இருந்தும் கூட இங்க மேடையில வந்து பியூட்டியா நிக்கிறேன்ல. என்ன காரணம்? கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குது. அதனாலதான் 17 வயசு பேரனுக்கிற பாட்டிங்க கூட மேடையில பியூட்டியா நிக்கிறான். அப்படி அது காரணம் கிடையாது. 750 ரூபாய் மேக்கப் செட் காரணம். அதெல்லாம் இல்ல நடுவர்களே. அந்த மூணையும் பாருங்க, காடு வாங்குது வீடு போவாங்குதுன்னு 3 ஒண்ணு கொட்டாவி ஓடுது, ஒண்ணு வெத்தலை ஓடுது, ஒண்ணு கண்ணாடி தொடச்சு மாட்டுது. 3 இப்படி உட்காந்துருக்கு. 3 கண்ணாடி. ஆனா நடுவர்களே, வாழ்க்கை சந்தோஷமா இப்ப என்னை எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க நடுவர்களே. என்னங்க நடுவர்களே, பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்களா? பொண்ணானு பார்க்க வந்தாங்களா? இல்ல நடுவர்களே, ஏங்க நான் எதுக்குங்க அப்படி சிரிக்கிறீங்க? பொண்ணு பார்க்க வந்தாங்க நடுவர்களே. பொண்ணு வந்து பார்த்தாங்க, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாள் நான் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு முடிய ஃபேன் போட்டு காய வச்சுட்டு இருந்தேன். நாங்கெல்லாம் மண்ணலி போட்டுல குளிப்போம், ஷாம்பு போட்டு குளிச்சாங்க. நடுவர்களே, என்ன ஷாம்புன்னு சொன்னதுக்கு விளம்பரம் பண்ண மாதிரி ஆயிடும்ல, அதனால ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு ஃபேன் போட்டு முடி காய. ஏன்னா வெயில நின்று காய வச்சோம்னா மண்டையில அப்படியே ஈரம் உள்ள போயிடும், சளி பிடிச்சிக்கும்ல. அதனால வேண்டான்னு சொல்லி ஃபேன் போட்டு காய வச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து மாமா உள்ள என்டர் ஆயிட்டார். இப்போ மாமா முக்கியமான்னு யோசிச்சேன். மாமாவா? இதான் அதான் என்ன முக்கியமான்னு பார்த்தேன் நடுவர்களே. இப்ப மாமா தான் முக்கியம், இது ஒண்ணு முக்கியம் கிடையாது, மாமா தான் முக்கியம். நான் என்ன பண்ணுனேன், அள்ளி கொண்டு போட்டுட்டு மாமாக்கு சாப்பாடு போட்டேங்க. சாப்பாடு போடும்போது இவங்க தான் சொன்னாங்களே, சந்தேக பிராணிங்க சந்தேகம் வந்துடும் அந்த மதன் பையன் சொல்லிட்டு போன. அப்படி இல்ல, எனக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. மாமாட்ட ஒரு கேள்வி கேட்டேன். மாமா ஒரே மாமா தான், அப்படி கூப்பிட்டேன். மாமா எத்தனை ஊர்ல போய் பொண்ணு பார்த்தீங்க? எப்படிங்க மாமா சத்யாவை செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். தப்பு இருக்குதுங்களா? ஆசை இருக்கு. எப்படி புடிச்சாங்க ஆசை? நான் கேட்டோன்னா மாமாக்கு ஒரு ஆசைங்க. அவரு என்ன, போடி எதா இருந்தாலும் லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ முதல்ல சொல்லு. நான் சொன்னேன், ஒண்ணு இல்லைங்க மாமா, நிறைய ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. எல்லாத்துக்கும் மிக்சர் கொடுத்தேன், காப்பி கொடுத்தேன், எல்லாம் சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. நீங்க மட்டும்தான் மாமா குடிச்ச டம்ளரை சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டு போனீங்க, உங்களை செலக்ட் பண்ணிட்டேன்னு. மாமா அப்பவே கை கழுவிட்டாரு. கை கழுவுல நடுவர்களே, பாத்திரம் கழுவிட்டாரு. ஆமா நடுவர்களே, இப்ப வரைக்கும் சுத்த பத்தமா இருக்காருங்க. ஆனா நடுவர்களே, நான் சொன்னேன்னு மாமா சொன்னா நம்ம கேட்டுட்டோம், மாமா சொல்லிட்டாரு. இப்ப மாமாவும் நம்ம திருப்பி கேட்பாருங்க. நான் வந்து சொன்னேன், மாமா நான் சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு. அவர் சொன்ன, உன் முன்னாகும் பின்னாகும் கூந்தலாகும் கூந்தல சொன்னார் நடுவர்களே அப்படின்னு சொன்னார் நடுவர்களே. என்ன மாமா அப்படின்னு கேட்டேன். அப்படியே வர்ணிச்சாரு பாருங்க, பச்சை முத்து வட்டெல்லாம் வர்ணிக்கல நடுவர்களே, பழனிசாமி மாதிரி வர்ணிச்சாரு. ஏன்னா கல்யாணம். ஆமா நடுவர்களே, பூரா உங்க 3 பேருக்குமா அழகழகு பேர்கள். பேர் மட்டும் அழகு இல்ல, ஆண்களும் அவ்வளவு அழகாத்தான் இருப்பாங்க. அவங்க பிடிக்காது. அவரு மாமா என்னை வர்ணிச்சாரு நடுவர்களே. எப்படி வர்ணிச்சாரு தெரியுங்களா? மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, ஒட்டது செஞ்ச மண்ணு கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசல்பட்டி மண்ணுங்க, கண்ணழகு செஞ்சது காளிபாளையம் மண்ணுங்க, பல்லழகு செஞ்சதெல்லாம் முள்ளையூர் மண்ணுங்க, நல்லது செஞ்சது முன்னூறு மண்ணுங்க.
சாமி வந்தானே வந்தானே மணி எடுத்து தமிழவாணி கட்டி எடுத்து மணி எடுத்து தமிழவாணி கண்ணில விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல பொம்பளை எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் இவங்களை போல் மின்னுமா? பதில் சொல்லனா தந்தானே தந்தானே தந்தான மயிலே சாமி வந்தானே வந்தானே என்னோட மயிலே எவ்வளவு பாட்டு பாடினா கூட பாடணும்னு தோணுது பாரு. ஆமா ஆமா இது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இந்த சந்தோஷம் வரும். ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி பார்த்து வர்ணிக்க முடியும். கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை போய் வர்ணிச்சீங்கன்னா ஈவ்டி சிங்னு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஈவ்டி சிங் காலேஜ்ல பண்ணுவாங்க. ஐயா கல்யாணம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பண்றாங்க, இப்படி ஊருக்குள்ள ஏதாவது திருவிழா பண்றாங்க. அந்த ஈவ்டி சிங் பண்ணா கல்யாணமான பொண்ணை பார்த்து வர்ணிக்கலாம், தன்னோட பொண்டாட்டி பார்த்து வர்ணிக்கலாம். ஆனா கல்யாணம் ஆகாம இருக்கும் போது வேற ஒரு பிள்ளைய பார்த்து ஆமா அது ஆங்கும் போதே தெரிஞ்சுக்கிறேன். கல்யாணம் ஆகாம இருக்கும் போது போய் ஒரு பொண்ணை பார்த்து வர்ணிச்சீங்கன்னா ஈவ்டி சிங் உள்ள போட்டு போறாங்க. இப்ப நம்ம ஒரு இப்ப அஞ்சலி வீட்டுல எல்லாம் பாருங்க, அஞ்சாவது புள்ள இதுக்கு முன்னாடி 4 பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப குடுத்து வச்ச பையன் தான் அந்த அந்த பையன் குடுத்து வச்ச பையன் தான். ஆனா நடுவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் வந்து அதே மாதிரி சொந்த பந்தம் நிறைய இருந்தாங்க. மொரட்டு குடும்பம் நிறைய இருந்தாங்க. ஏன்னா எங்க மாமனார் எல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு ஊரையே உருவாக்கி வச்சவர். அதனால நிறைய சொந்த பந்தம். கல்யாணம் மாதிரி போன புதுசுல பாத்தீங்கன்னா இங்க திரும்பினா மாமனார் நிப்பாரு, மாமியார் நிப்பாங்க, நாத்தனார் நிப்பாங்க, குழந்தைய நிப்பாங்க, சொந்த பந்தம் நிக்கணும். எங்க மாமாட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது, ஃப்ரீயா பேசவே முடியாதுங்க. அவரு ஜாடம் பண்ணுவார், நான் இப்படி 2 வைக்கிறக்குள்ள குழந்தைய பின்னால வந்து அண்ணி எங்க போறீங்க அப்படி பின்னால வந்துருவா. பேச முடியாதுங்க. நான் யார் ஆளு? நான் தேவகோட்டை மகாராஜன் தலைமையில பட்டிமன்றம் பேசுறேன். எனக்கு புத்திசாலித்தனம் இருக்கும்ல. நான் என் மாமாக்கு ஒரு ஐடியா சொல்லி தந்தேன். மாமா உங்களுக்கு எங்கூட தனியா பேசணும்னு ஆசை வந்தா நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன், அது மாதிரி செய்யுங்க, நம்ம 2 பேரும் தனியா பேசிக்கலாம். ஏன்னா உங்க தலைமையில பட்டிமன்றம் பேசுறேன். உங்க புத்திசாலித்தனத்துல ஒரு இன்ஷாது எனக்கு வந்திருக்கும்ல. கண்டிப்பா இருக்கு. சொன்னா மாமா சொன்னாரு, சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டிப்ஸ், நீங்களுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதையே இப்போ நான் கல்யாணம் ஆனோன்னா மாமா கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டு மாமாக்கு சொன்ன ஐடியா என்ன தெரியுங்களா? இப்ப தலை குளிச்சுன்னா நம்ம தலையெல்லாம் தவட்டிட்டு இந்த காதல் இருக்கிற தண்ணிய இப்படி இந்த விரல் விட்டு தானே இப்படி எடுப்போம். இந்த விரல் விட்டு இனிமேல் தண்ணி எடுக்க கூடாது. இந்த கட்டை விரலுக்கு என்ன வேலை? சும்மா தான் இருக்குது. இந்த கட்டை விரல் விட்டு இந்த காதல இப்படி தண்ணி எடுக்கணும். தண்ணி இப்படி எடுக்கும் போது இந்த 4 விரல் சும்மா தான் இருக்கு. இது பொண்டாட்டி பார்த்து இப்படி கூப்பிடணும், இப்படி கூப்பிடணும். அண்ணன் சிரிக்கிறாருன்னா நாளைக்கு வேலை நடக்கும்னு அர்த்தம். போக்கா ஏங்க நடுவர்களே, போன வாரம் நீ சொன்ன எங்க குடும்பமும் பெரிய குடும்பம். ஆமா தெரியும் எனக்கு. நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம். சரி. என் பொண்டாட்டி லேடிஸோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். சரி. தனியா எப்படி கூப்பிடுறது? நீங்க சொன்ன ஐடியா படி சூப்பர். அப்படியே கைய வச்சு இப்படின்னு என் பொண்டாட்டி பார்க்கல. அப்புறம் பக்கத்துல இருந்த 4 பேரும் நம்ம 4 பேரையும் கூப்பிடுறாண்டின்னு வந்துட்டு அழுவ 4 வரலாம் பார்த்துட்டு யாக்கா தேவையில்லாம பிரச்சனையை உண்டு நீ விட்டுட்டு போறேன்னு. பொண்டாட்டி பார்க்கும் போது தானே கூப்பிடணும். அவன் நான் பாக்குறான் கையாட்டினா அந்த நேரம் குனிஞ்சுட்டான். நான் கையை இப்படிங்கையிலே குனிஞ்சுட்டான், இப்படிங்கையிலே நிமிந்துட்டான். அதாவது நடுவர்களே, நான் மாமாக்கு சொன்ன மாதிரி நீங்க ஐடியாவா அன்னிக்கிட்ட சொல்லி வச்சிருக்கணும். கண்காணிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லி வச்சுதான் நான் கைய விட்டேன். அந்த நேரம் கால் அடிக்கணும், அவ கைய கீழே விட்டான். அந்த நேரம் உலக 4 பேரும் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டாளு. சண்டைக்கு தான் வந்தாலும் சண்டைக்கு வந்துட்டாங்களா? ஆனா இனிமேல் எல்லாம் சண்டை வராது நடுவர்களே. அப்படியே வந்தாலும் நீங்க என்ன சொல்லிருங்க, உங்க அண்ணியாவோ உங்க அக்காவை கூப்பிட சொன்னேன்னு சொல்லிருங்க. அப்படி மனசு மாதிரி போயிருவாங்க நடுவர்களே. அதுதான் ஏன்னா அந்த கல்யாணங்கிறது அவ்வளவு சந்தோஷம். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அண்ணமாரியே, முத்தமணியே முத்தநகையே, தினமும் சித்திரம் சாமி கிட்ட, அந்த சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அண்ணமாரியே. நடுவர்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் தான்
ஆமா ஆமா தெரியும் எனக்கு உங்க கதை. ஆனா நடுவர்களே என்ற மாமனெல்லாம் என்ற வீட்டுக்கு வர்றதுன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாருங்க. ஆமாங்க. சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷம் அப்படியே சங்கடப்படுவாருங்க. சங்கடப்படுவாருங்க. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாருங்க, என்னை முதல் பஸ்ல ஏத்தி விட்டுருவாரு, இவர் கடைசி வண்டியில தான் வருவாருங்க. அங்க போனா உங்களாட்டு 4 பரிசு எங்க ஊர்லயும் இருக்குதுங்க. பரிசுகளோட பரிசு ஆமா. அந்த பரிசுக்கு சும்மா இருக்காதுங்க. அது என்ன பண்ண என்கிட்ட வந்தது, என்ன நீ மட்டும் வந்துக்கிற மாமல்லியா அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ணுங்க, குடும்பத்து பெருமையை அப்படி நிலநாட்டணும்னு மாமாங்க ஒண்ணும் இல்லைங்க, அவர் பாட்டு குப்புறப்படுத்திட்டு இருப்பாரு வீட்டுக்குள்ள. நான் சொல்லுவேன் மாமா பிஸியா இருக்கிறாரு அப்படின்றவனுங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. எங்க அம்மா சொன்னாங்க, சாமி 2 பேரும் தனித்தனியா வந்தீங்கன்னா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, கல்யாணம் ஆகி போச்சு சாமி, 2 பேரும் ஒன்னா வாங்க தங்கன்னு சொன்னாங்க. நான் போய் சொன்ன மாமா கிட்ட, மாமா அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க மாமா, 2 பேரும் ஒன்னா வர சொல்றாங்க மாமான்னு சொன்னேன். சரி இவர் சொன்னாரு, இங்க பாரு உங்க அம்மா சொல்லுச்சுன்னு வர்றேன், போனமா வந்தமான்னு கடைசி பஸ்ஸுக்கு வந்துருவணும்னாரு. நான் தானே அதுக்கு என்னங்க மாமா மத்தியான பஸ்ஸுக்கே வந்தாலும் வாங்க மாமான்னு கூட்டிட்டு போயிட்டுனுங்க. அங்க போனோன்னு எங்க அம்மா அடேங்கப்பா வராத மருமகன் வந்துட்டாரேன்னு சொல்லி பட்டுங்க தலவாழை இலை விரிச்சு ஊர்வன பரப்படம் நடப்புனேன்னு அத்தனையும் போட்டுருக்குதுங்க. எல்லாம் போட்டு இலை நிறைய வச்சுக்கிறாங்க. இவர் வந்து உட்கார்ந்தாருங்க. உட்கார்ந்த மனுஷன் என்னங்க, ஒரு மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவர் எப்படி சாப்பிடணும், இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு மறுபடியும் பசிக்குதுன்னு கேட்டா கூட நான் ரூம்குள்ள தனியா கொண்டு கொடுப்பேன், தின்னு தெரிக்கலாம். ஆனா அதை விட்டு போட்டுங்க உட்கார்ந்துகிட்டு அந்த இலையில இருக்கிறது பூரா ஜேசிபி மண்ணலி கொட்டுது வருங்க. அப்படி இப்படிங்கிறாரு இப்படிங்கிறாருங்க. 1/2 மணி நேரத்துல இலை காலி பண்ணி போட்டாருங்க. இலை காலி பண்ணாரு வருங்க, எந்திரிச்சு நிக்க முடியல, உட்கார முடியல, நெளியறாருங்க. நானும் கைய பிடிச்சு மெதுவா கூட்டிட்டு போய் கைய கழுவு வச்சு வந்து செவுத்துக்கு சாத்து உட்கார வச்சுட்டேன். ஏன்னா தனியா உட்கார முடியல, உட்கார வச்சுட்டேன். என்ன பண்றது, தனியா உட்கார்ந்தா இப்படி சாகுது உடம்பாத்தம் தின்னா என்ன பண்றது. அப்புறம் நான் பார்த்தேன், சரி மத்தியானம் பஸ்ஸுக்கு போலாம்னு கூட்டு வந்துக்கிறோம். உங்க வீட்டுக்காரோட உங்க அண்ணன் சாப்பிட்டு நான் பாத்திருக்கேன். போண்டா உங்க அண்ணன் திங்கி பாருங்க, புற்றியே போட்டா அப்படியே முழுங்க உங்க அண்ணன். என் தம்பிதான் எங்க அண்ணன் சாப்பிட்டு நான் பாத்திருக்கேன். எங்க அண்ணனே நீங்க தான் சாப்பிட்டு நான் பாத்திருக்கேன். போண்டாவை முழு போண்டாவை முழுங்க உங்க அண்ணன். அழகு இருக்கு உங்க அண்ணன் சாப்பிடுற அழகு. நடுக்க நடிக்க ரொம்ப குசுறு ஜாஸ்தி ஆயிப்போச்சு. ஆனா நடுவுல சாப்பிட்டாரு இல்லைங்க, சாப்பிட்ட கொண்டே செவத்துல சாச்சு உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சோன்னா சரி மத்தியானம் பஸ் 1:30 மணிக்கு வந்துருமேன்னு சொல்லிப்பட்டு போய் கூப்பிட்டேன். மாமா மத்தியானம் பஸ்ஸுக்கு போலானுமே வாங்க போலான்னு. இவரு காலை நீட்டி புலத்தாச்சி மாதிரி உட்காந்துக்கிட்டு சொல்றாருங்க, உங்க அம்மா நிறைய சாப்பாடு போட்டு வச்சுடி, என்னால நகர முடியலடி, சாயந்தரம் போலாண்டி அப்படின்ட்டாரு. நானும் என்ன பண்ணுங்க, சாயந்தரம் 5:30 மணிக்கு போய் கடைசி பஸ் 5:30 மணிக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். 5:30 மணிக்கு போய் மாமா கடைசி பஸ்ஸுக்கு நேரம் ஆயிப்போச்சு, 5 மணி ஆயிப்போச்சு, வாங்க மாமான்னு கூப்பிட்டேன். இல்லடி என்னால இன்னும் நகர முடியலடி, நாளைக்கு காலையில போய்க்கலாம் அப்படின்னாரு. இப்ப நம்மளுக்கு என்னக்கா கல்யாணமான ஊழியர்கள்லாம் என்னக்கா ஆசை, புருஷன் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தோம்னா உடனே போய் பக்கத்துல எல்லாம் போய் எல்லாத்துக்கிட்டையும் எங்க மாமியா அப்படி என் குழந்தையா இப்படி குழந்தை இப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க. பெருமையா நாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு வருவாங்க. அதானே எங்களுக்கு ஆசைங்க. நானே என்ன சரி காலையில போலான்னு சொல்லிட்டாருல்லன்னு, சரிங்க மாமா நீங்க சடவா இருந்தா படுத்து தூங்கிங்க வரணுங்கன்னு போய் பக்கத்துல எல்லாம் பேசிட்டுங்க. நைட்டு 10:30 மணிக்கு வந்தனுங்க வீட்டுக்கு. எனக்கு 10:30 மணிக்கு வர்றாங்க. அப்பவும் இந்த மலைப்பாம்பு நெளிஞ்சுக்கிட்டே இருக்குது. சரிமான தூங்கவே இல்லைங்க. நானும் பார்த்துட்டு இது என்னடா தூங்காம இருக்கிறாரு, ஏதாவது கேட்டோம்னா வம்பு வந்துடும், ஏன்டி மத்தியானமே போலான்னு கூட்டிட்டு வந்து இத்தனை சோத்தை போட்டு உட்கார வச்சுட்டு சண்டைக்கு வந்துருவாருன்ட்டு நான் எதுவும் கேட்கலீங்க. கம்முன்னு கப்சிட்டு நான் படுத்துட்டேன். ஏங்க நைட் ஒரு 12 மணிங்க, 12 மணிக்கு சரக் சரக் சரக்குன்னு ஒரு சத்தம். நைட்டு 12 மணிக்கு சரக்கா? சரக்கு இல்லைங்க, சரக்கு இல்லைங்க. இவங்க தான் ஃபேஷன் விரும்பிகளாச்சே, அதனால தலை தீபாவளின்னு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து பர்முடாஸ் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. இவரு மண்டி போட்டே வந்திருக்கிறாருங்க. அந்த பர்முடாஸ் தரையில உரையுது, சரக் சரக்குன்னு எனக்கு சத்தம் கேட்குதுங்க. 12 மணிங்க நைட்டா? ஆமாங்க. நான் என்ன பண்ணேன், 12 மணிக்கு மாமா என்னதான் பண்றாருன்னு பார்க்கலான்ட்டு அப்படியே 1.5 கண்ணில் பார்த்துனுங்க. நல்ல கட்டத்திற்கு குறுக்க வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரா அது உனக்கு? அக்கா. அக்கா நீ சொல்லுக்கா. 12 மணிங்க, சரக் சரக்குன்னு சவுண்டு. நான் என்ன பண்றாருன்னு அப்படின்னு 1.5 கண்ணில் பார்த்தேன். இவர் அப்படி தவந்து 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 இப்படித்தான் நடுவர்களே. தம்பி நீ பேசிட்டே இல்லை, எந்திரிச்சு போ. நல்ல கட்டத்தில் கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்க நீ. இங்கேயும் மணி 12, அங்கேயும் அக்கா சொல்றதும் 12. சரியான நேர டீலிங் போயிட்டு இருக்கு. கரெக்டா இருக்குது அக்கா. நீ சொல்லுக்கா, நான் கேட்குறேன். அப்படி பார்க்குறேன், தவந்து 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 பக்கத்தில் வந்து என்கிட்ட உட்காந்து என் காலை பிடிச்சி
நீங்க கரெக்டா நல்ல டயத்துக்கு கிளப்பி விட்டு இருக்காலையும் கிளப்பி விடுறதுக்கு பிளான் இல்லைங்க நடுவர்களே. வந்து உட்கார்ந்தாருங்க. உட்கார்ந்தவரு என் காலை பிடிச்சு, இங்க ஊரே பாருங்க எவ்வளவு அமைதின்னு பாருங்க, 48வது நாள் நிகழ்ச்சி மாதிரியே இல்லை. வந்து என் காலை பிடிச்சு உள்ளங்கால இப்படின்னு சொரண்டுனாருங்க. சொரண கட்டவன் ஏன் நடுவர்களை அப்படி கேக்குறீங்க? எனக்கு கோபம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் கட்டின கொண்டாட்டி தானே, டக்குன்னு இருந்துச்சா, இங்க பாரு மாமா, கட்டின கொண்டாட்டி தட்டி எழுப்ப வேண்டியதானே, எதுக்கு மாமா காலை வந்து சுரண்டுறீங்கன்னு கேட்டேன். உடனே இவர் சொன்னாரு, ஏய் என்னடி உங்க வீடுதான் பட்டிக்காட்டுல இருக்குது, ஒரு பஸ் வசதி கூட இல்லையேன்னு நினைச்சண்டி, பாத்ரூம் நவீன டெக்னாலஜியில கட்டிக்கிறாங்கடினாரு. எனக்கு பாத்ரூம்ல என்னங்க நவீன டெக்னாலஜி? அங்க என்ன உள்ள போனா மோட்டர் வச்சா உறிஞ்சுறாங்க, தானா போகணும் தானா கழுவணும் திரும்பி வரணும். நான் சொன்னேன், என்ன மாமா நவீன டெக்னாலஜின்னு? அடி ஒண்ணுமே இல்லடி, நான் போய் பாத்ரூம் போலான்னு கதவை தாண்டி திறந்த லைட் எரியுதுடி, கதவை எல்லா வேலையும் முடிச்சுட்டு கதவை சாத்திர லைட் ஆஃப் ஆயிடுச்சுடினாரு. வெடி வெடி இந்த பக்கி போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லா வேலையும் பண்ணிருக்குதுங்க. தண்ணி வெது வெதுப்பா இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஃப்ளாஸ்க் வெது வெதுன்னு இருக்கணும். நீடா நீங்க இப்ப அந்த தண்ணி குடிக்காதீங்க, அந்த இது ஜில் தண்ணி. நடுவர்களே, ஒரு 6000 ரூபாய் ஃப்ரிட்ஜ வந்து நாசம் பண்ணிட்டாரேன்னு நினைச்சு நாங்க டைவர்ஸா கேட்டுட்டோம். வச்சு வாழணும், அவரை திருத்தி வாழ்க்கணும், கொண்டு வந்த முள்ள நடுவர்களே. அவரை பத்தி பெருமையா தானே எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம். வீரத்தில கட்ட பொம்மை, சோளத்தில ஒன்ன நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன் நெத்தியிலே, மரம் பொட்டு வச்சேன் மத்தியிலே நெத்தியிலே, பொட்டு வச்ச மாறவள பொட்டு வச்ச ராசா, அம்மா விட்டு போன புதுல வாசன ரோசா. எவ்வளவு அழகு நடுவர்களே. எங்கேயாவது விட்டு கொடுத்து புருஷனை விட்டு கொடுத்து பேசுறமா நடுவர்களே? புருஷனை மட்டும் இல்லைங்க, புருஷனோட சொந்தங்களையும் தன் சொந்தங்களை நினைக்கிறதாங்க பொண்ணு நடுவர்களே. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேத்துக்கு சேர்ந்த வாழ்க்கை நடுவர்களே. ஏன்னா திருமணம்ங்கிறது, நீங்க வாத்தியாரு, உங்ககிட்ட ஒரு கேள்வி நடுவர்களே, நிறைவா கேட்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஏன்னா இந்த 1 2 அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி சொல்லி கொடுப்பீங்க வகுப்பறையில? 1 2 3 4 அப்படிதான் லைனா சொல்லி கொடுப்பீங்க. 1 2 3 4ன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வகுப்பறை நடுவர்களே. அதுவே 10 9 8 7ன்னு தலைகீழா சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுதான் வாழ்க்கை நடுவர்களே. எப்படி தெரியுங்களா? 10 பொருத்தங்கள் பார்த்து 9 நவகிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல நாளிலே 8 திசையில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேடி 7 மலையானை என்று 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து 5 கரத்தானை வணங்கி அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 லட்சியமாக கொண்டு 3 முடிச்சு போட்டு இருமனதாக இருப்பவர்கள் ஒரு மனதாக வாழ்வது வாழ்க்கை நடுவர்களே. என்ன தெரியுங்களா? ஆட தெரியாதவன் ஆட்டத்தை குறை சொல்லுவான், பாட தெரியாதவன் பாட்டை கண்டு பயப்படுவான், பேச தெரியாதவங்க பேசுறதுக்கு பயப்படுவாங்க, வாழ தெரியாத இந்த 3 பேரும் தான் வாழ்க்கை கண்டு பயந்து பேசுறாங்க நடுவர்களே. ஆமா நடுவர்களே, வாழ தெரிஞ்சு வாழ்க்கையின் ருசி கண்டவர்கள் என்னைக்கும் குடும்பத்தை குறை சொல்லவே மாட்டாங்க நடுவர்களே. எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் தன் குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து கொடுப்பவர் யார் என்று கேட்டால் பெண் தான் நடுவர்களே. இவங்க 3 பேரும் போன பக்கம் எல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்க பொண்டாட்டி குறை சொல்லியே மேடையில பொழைப்பீங்க? இல்ல கேக்குறேன், வந்ததுல இருந்து பொண்டாட்டி மட்டுமே குறை. பொண்டாட்டிங்கிறத யாரு நடுவர்களே? உங்ககிட்ட பொண்ணை கேட்டு ஆட்டி வைப்பவள் அல்ல பொண்டாட்டி. வீணாக போகக்கூடாது என்ற உங்கள் வாழ்க்கை பொண்ணாக மாற்றி கொடுப்பவள் தான் பொண்டாட்டி நடுவர்களே. இதுல உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பாங்கிற ஸ்தானம் மட்டும் வர்றதில்ல, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனா உங்களுக்கு வர ஸ்தானம் தாய் மாமன் என்ற ஸ்தானம் நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, ஏன் தாய் மாமன் சொன்னாங்க தெரியுங்களா? தாய் ஒருவேளை இறந்து விட்டாலும் கூட தாய் இருந்து செய்ய வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களையும் அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய மாமன் தான் தாய் மாமன் என்ற உறவு நடுவர்களே. அந்த உறவு உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தானே உங்க தங்கச்சி கல்யாணமானதானே கிடைக்குது, உங்களுக்கு கல்யாணமானதானே அப்பாங்கிற ஸ்தானம் கிடைக்குது. அப்ப கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாகத்தானே இருக்குது நடுவர்களே. சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, நீங்க சொன்னீங்க எங்க தாத்தா 25வது வெள்ளி விழா கொண்டாடினாரு, எங்க அப்பா கொண்டாடினாரு. சந்தோஷம் இல்லைன்னா உங்க தாத்தா உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா? உங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா? நீங்க இப்ப உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? சந்தோஷம் என்பது இருப்பதால் தான் நடுவர்களே அந்த சந்தோஷத்தை மீண்டும் மீண்டும் தேடி போகிறோம். ரவி சொன்னா அப்படிங்களே, 2 பொண்டாட்டி கட்டிட்டோம், 2 சாகட்டும், 3வது ஒண்ணு கட்டிக்கிறேன். அப்ப 3வது ஏன் தேடுறாரு?
சந்தோஷம் இருக்கும்னு தானே தேடுறீங்க. அப்போ இழந்து விட்டால் அதை இழந்து விட்டோமே என்று வருத்தப்படுவதை விட இருப்பதை வைத்து சந்தோஷப்படுத்தி பார்ப்பவர்கள் நாங்கள் நடுவர்களே. அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவியுங்கள் என்று கேட்டு, விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை, விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை, கருவில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது மனிதனின் வாழ்க்கை. இருக்கும் வரை வாழ்க்கையில் நாமும் சந்தோஷப்படுவோம், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உண்மையில இந்த பணி, கொடுமையான பணியிலேயே இத்தனை பேர் கேட்குறீங்கன்னா உண்மையில எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஐயா முடிச்சிடுறேன் என்ன அவசரமோ, ரைட், ஓகே. கேட்ட கேள்வி என்ன? மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? இவங்க என்ன சொல்றாங்க? திருமணத்தில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் சொல்றாங்க, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எப்படி மனைவியோட வாழ்றது? மாமனாரால பிரச்சனை, மாமியாரால பிரச்சனை, மச்சானால பிரச்சனை. உண்மையில மஞ்சளாளன் பேசும்போது அழகா சொன்னார், வீட்டை விட்டு வெளியில போகும்போது எவனா தண்ணி அடிச்சுட்டு போறானா? வீட்டுக்கு வரும்போது தானே தண்ணி அடிச்சுட்டு வர்றான். ஏன் வீட்டுக்கு வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வர்றான்? அப்பதான் சம்பாதிக்கிறான், அதுக்காக தான் சம்பளம் வாங்கினப்ப தான் குடிச்சிட்டு வர்றான். இதுக்கு ஒரு நியாயப்படுத்துறாங்க. சம்பளம் வேலைக்கு போகல, அவன் சம்பளம் கொடுத்து அனுப்புவான். வேலை போகல, பஸ்ஸுக்கு மட்டும் காசு இருக்கும். பஸ்ஸுக்கு போக வேண்டியது, இறங்க வேண்டியது, வேலையை பார்க்க வேண்டியது, சம்பளம் 800 ரூபா வாங்க வேண்டியது, 400 ரூபாய் தண்ணி அடிச்சுட்டு 400 ரூபா குப்பை வந்துட்டு வர வேண்டியது. இதனால நீங்க செய்யற வேலை. ஆனா திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? உண்மையிலே நாங்க கேலி பண்ணோம், கிண்டல் பண்ண, இல்லைன்னு சொல்ல முடியாது. மனைவிய ஒரு திருமண வாழ்க்கையில பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல குங்குமத்துல போட்டு வைப்பாங்க. எல்லாம் என்ன பண்ண, எல்லா பெண்கள் என்ன பண்ணுவாங்க திருமணத்துக்கு அப்புறம் இதுல இருந்து இப்படி அழகா வாக்கெடுத்து இந்த இடத்துல குங்குமத்துல போட்டு வைப்பாங்க. இந்த முடி சேர்ற இடத்துல, இந்த நெத்தியில மேல. ஏன் தெரியுமா திருமணமான பெண்கள் இந்த இடத்துல குங்குமத்துல போட்டு வைக்கிறாங்க? இது என் பிறந்த வீடு, இது என் புகுந்த வீடு, இந்த பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் குங்குமத்தின் சாட்சியான இரத்தத்தை சிந்தியாது இணைத்து வைப்பேன் என்பதற்காகத்தான் பெண்கள் இந்த இடத்துல குங்குமத்துல போட்டு வைக்கிறது. திருமணமான பெண்கள் சீவி 3 பிரிச்சு பின்னாடி சடை பின்னுவாங்க. 3 பிரிச்சு சடை பின்னுவாங்க. ஒன்னு பிறந்த வீடு, ஒன்னு புகுந்த வீடு, இது நான் இடையிலிருந்து இணைத்து வைப்பேன் என்பதற்காகத்தான் பெண்கள் ஜடை பின்றதே. திருமணமான பெண்கள் அப்படித்தான் ஜடை பின்னுவாங்க. உண்மையிலே நம்ம பெண்களை, மனைவியை நிறைய கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம். உண்மையிலே அந்த மனைவி என்பவள் யார்? அவ பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமா இருக்கும், கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் ஒரு குலதெய்வமா இருக்கும். இந்த 3 முடிச்சு கழுத்துல ஏறின உடனே தன்னுடைய தாய் வீட்டு குலதெய்வத்தை விட்டுவிட்டு தன் கணவன் வீட்டு குலதெய்வத்தை வேண்டி இந்த குலத்தை வாழ வைக்கிறாளே, அந்த மனைவி இருக்கிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும் நண்பர்களே? உண்மையில நம்ம கேலி பண்றோம், கிண்டல் பண்றோம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், மனைவிங்கிறவ ஒருத்தி வீட்டில் இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அவள் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய், மனைவி இல்லைன்னா திண்ணையில் தான் பாய். தெரிஞ்சுக்கோங்க, மனைவியினோட அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பார்த்தால் தெரியும் மனைவியுடைய அருமை. உண்மையிலே நண்பர்களே, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறக்குறதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் 13 வருஷம் எங்கள் அப்பா எங்களோடு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு எல்லா சாப்பாடும் போட்டு வச்சுருவோம். உண்மையிலே கறி மீன் அவர் என்ன கேட்குறாலும் எங்களால் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு என் தந்தை எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லாம் சமைச்சு வச்சு எல்லாரும் பக்கத்தில் வந்து சாப்பிடுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் ஒரு வாய் சோறு அள்ளி இப்படி வாயில் வைக்கலே கண்ணீர் அவரடையாமல் ஓடும். நான் கேட்பேன், எப்போ உங்களை நல்லா தானப்பா பார்த்துக்கிறான், என்ன வேணாலும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா, எப்போ நீங்கள் அழுகுறீங்கன்னு கேட்கும்போது என் தந்தை சொன்ன வார்த்தை, உங்கள் அம்மா இல்லையடா அப்படின்னார். என்னால் என் தந்தைக்கு எல்லாம் கொடுக்க முடிந்தது, கார் பங்களா எது வேணாலும் என்ன செஞ்சு கொடுக்க முடிந்தது. ஆனால் அவர் மனைவி கொடுத்த பாசத்தை எங்களால் கொடுக்க முடியவில்லை நண்பர்களே. எது வேணாலும் நம்மளால் செய்ய முடியும். ஒரு மனைவிக்கு மட்டும்தான் தெரியும்
தன் கணவன் எதை விரும்புவான், எதை விரும்ப மாட்டான், எதற்காக அவன் திரும்புகிறான், எதற்காக நடக்கிறான், ஒரு கணவனுடைய அவன் நடக்கிற நடையை வைத்து, அவன் பேசுகிற ஒவ்வொரு சொல்லை வைத்து, அவனுடைய கண் அசைவை வைத்து அவனுக்கு இது தேவை என்று கணிக்கக்கூடியவள் மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். வேற யாராலையும் அதை கொடுக்க முடியாது சார். உண்மையில நம்ம நினைக்கிறோம், இப்போ கொரோனா காலத்தில் நிறைய வீடுகளில் கணவன் வேலைக்கு போகலை, வேலை கிடைக்கல, வேலை இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போகலை, நம்ம 1000-500 சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தோமா? ஆனால் வீட்டில் என்ன இருந்துச்சோ, அரிசி பருப்பு கஞ்சி என்ன இருந்துச்சோ அதை வச்சு சமாளித்து நம் குடும்பத்தை நடத்தினாலே அந்த பெண்ணுக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்ல போகிறது? உண்மையில் இப்போ ஒரு வீட்டில் நான் முடிச்சிடறேன், 4 பையங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பையனுக்கு அந்த தாய் திருமணம் பண்ணி வைப்பா. ஏதோ ஒரு கெட்ட நேரம், போதாத காலம், அந்த மூத்த பையன் இறந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த தாய் என்ன சார் பண்ணுவா? 1 மாதம் வரைக்கும் அந்த வீட்டிலே இருப்பா, எங்கேயும் போகாமல். அடுத்த மாதமே அடுத்த மகன் வீட்டுக்கு போவா, அடுத்த மகன் வீட்டுக்கு போவா, ஒரு கல்யாணத்துக்கு போவா, நல்லதுக்கு போவா, கும்பாசத்துக்கு போவா, அவள் வேலையை அவள் பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஆனால் இந்த கணவனை பறிகொடுத்த மனைவி தன் கணவன் இறந்து விட்டால் எங்குமே செல்லாமல் வெள்ளை சேலை உடுத்தி இந்த குடும்பத்திற்காக தூணாக மெழுகுதிரி போல் உருகி கொண்டிருக்கிறாளே, அந்த மனைவிக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்ல போகிறது? அவன் செய்த தவறு, அவனுடைய சேட்டைகளால், அவனுடைய தவறான பழக்க வழக்கங்களால் அவன் போய்விடுகிறான், அவன் இறந்து விடுகிறான். அவன் இறந்தால் அந்த மனைவி எதை இழக்க வேண்டும்? அவன் கட்டிய தாலியை மட்டும்தான் இந்த மனைவி இழக்க வேண்டும். நண்பர்களே, இவன் திருமணம் முடிப்பதற்கு அடையாளமாக என்ன செய்தான்? அந்த மனைவிக்கு தாலி கட்டினான். அவன் இறந்து விட்டால் அவள் எதை இழக்க வேண்டும்? அவன் கட்டிய தாலியை மட்டும் தானே இழக்க வேண்டும். அதை மட்டும் அந்த பெண் இழக்கிறாள். தான் சிறுவயதிலிருந்து ஆசையாக வைத்த பூவை இழக்கிறாள். திருவயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள். சிறுவயதிலிருந்து தான் கட்டிய பட்ட ஆடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திற்காக உருகி கொண்டிருக்கிறாளே, அவளுக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்லப் போகிறது? நண்பர்களே, திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, அப்பாவோடு, அம்மாவோடு, மாமனோடு, மாமியோடு, சித்தியோடு, சித்தப்பனோடு, தாத்தாவோடு, பாட்டியோடு, உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தட்டு நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.